சொல்லும் ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சத்தமா உள்ள தூங்கிக்கிட்டு சிங்கத்தை எழுப்பி ஒரு அலையில சொல்லும் ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் அலையில சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அடையாளம் நம்ம எல்லாரும் உற்சாகமாய் ஒரு அலையில சொல்கிறது ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நீங்க பக்கத்துல வீடு இருக்குன்னு தெரியும், சிலர் கூச்சப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப நான் கூட மைக்கு கீழே வச்சுட்டு ஹல்லேலூயா சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. வெரி குட். நீங்க இப்பதான் ஆண் சிங்கமா இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண் சிங்கத்தை காட்டிலும் பெண் சிங்கம் பலமானது. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் பெண் சிங்கம் தானே. பெண் சிங்கம் தான் இறை வேட்டை ஆடுகிற வல்லமையான சிங்கங்கள். அதான் பெண் சிங்கம். ஒரு அலையில இந்த சிங்கம் சொல்லாம இருக்குது, தலையில கை வச்சிருக்குது. சொல்லுங்க, உங்க கை வச்சு சொல்லுங்க. திருப்பூர் ஆண் சிங்கமா சொல்லுங்க. ஆமா, இன்றைக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் நன்றி சொல்லுங்க. என்ன ஆச்சு? சர்ச்சைக்கு போகும்போது கம்முன்னு போனாங்க, உம்மன்னு போனாங்க. உள்ள போய் பார்த்தா கை தட்டுறாங்க, சத்தமா சொல்றாங்க. என்ன காரியம் கேட்டா நீங்க சொல்லணும், ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்துவிட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார் என்பதே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நம்ம எப்பொழுதுமே கொஞ்சம் பலனா இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா ஒரு தெம்பா இருக்கணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீட்டுக்கு அவர் அந்த காலம் நினைக்காம சரி, இந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது, இந்த பெந்தேகோஸ்தேனா என்னங்க? ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தேனா சொல்லுங்க என்னங்க? பெந்தேகோஸ்தேனா 50வது நாள் என்று அர்த்தமா? எத்தனாவது நாள்? 50வது நாள். அதாவது 50 நாள் என்னங்க சொல்லுங்க. 50வது நாள் என்னன்னா என்ன அப்படின்னு சொல்ல போனா, இப்ப இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடின்படி இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிரோடு எழுந்த பிறகு சரியா அதிலிருந்து தொடங்கி 49வது நாள். ஹல்லேலூயா. 7 to 49 இல்லையா? 49வது நாள். அதுக்கு அடுத்த நாள் 50வது நாள். இப்ப பாருங்க, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அதுல இருந்து நம்ம அப்படியே அந்த ஹல்லேலூயா. சனிக்கிழமை ஓய்வு நாள். இந்த 7 நாட்கள், ஒரு வாரம் 7 நாட்கள். இந்த 7 நாட்கள் இருந்து பெருக்கி பார்த்தோம்னா 7 49 நாட்கள். கரெக்டா அடுத்த சனிக்கிழமை வந்து முடியும். ஹல்லேலூயா. சனிக்கிழமைக்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை. இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்ப நாள், சனிக்கிழமை அவங்களுக்கு ஓய்வு நாள். ஹல்லேலூயா. அப்ப கரெக்டா இந்த 50வது நாள் உயிர்த்தெழுந்த நாள். சரி, இது எப்படி வருது அப்படின்னா, நீங்க இது பழைய ஏற்பாடு லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்திலிருந்து கூட நம்ம சொல்லலாம். அங்கே பண்டிகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பண்டிகையுடைய காரியங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எடுத்துக்கொண்டு வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். லேவியராகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம். சீக்கிரமா குயிக்கா. ஹல்லேலூயா. லேவியராகமம் 23:10. இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் அது வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கும் பொழுது அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவுள் சொல்றார். ஹல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க எங்க இருந்தாங்க? கவனமா கேளுங்க. எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. எகிப்தில் இருந்து 40 வருஷம் ஆண்டவர் நடத்தி கொண்டு வர்றார். இது வந்து நீங்க சரித்திரத்தை அறிஞ்சுக்கிறோம். 40 வருஷமா நடத்தி கொண்டு வர்றார். 40 வருஷமா உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? மன்னா கிடைச்சிச்சு வானத்துல இருந்து. இப்ப தேசத்துக்கு மன்னா கிடைச்சிச்சா? மன்னா கிடைக்கல. மன்னா ஸ்டாப் பண்ணப்படும்.
அடுத்து ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, பொழுது அதை விதைச்சு அறுத்து அல்லது முதல் பலனை கொண்டு வாங்க சொன்னார். அல்லேலூயா. வனாந்தரத்துல மன்னாவை கொடுத்தாரு. ஏன்னா மன்னாவை வனாந்தரத்தில் விதைக்க முடியாது, அறுக்க முடியாது, போயிட்டே இருக்கணும். அப்ப தேசத்துக்கு வந்த உடனே சொன்னாரு, நீங்க விதைக்கிறதுல ஃபர்ஸ்ட் உங்க விளைச்சல்ல முதல் கட்டை, அந்த அறுத்த முதல் கட்டு கட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த கட்டை கொண்டு வந்து அதுக்கு ஒரு வெள்ளாட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருக்காரு. ஆட்டுக்குட்டி எடுத்து வெட்டி அங்க சர்வாங்க தகன பலி செலுத்திட்டு அந்த ஆசைவாட்டுதலாகிய அந்த அரிக்கட்டை என்ன செய்யணும், அப்படியே ஆண்டவர் சமுத்திர அதை என்ன செய்யணும், அப்படியே காட்டும். அது அசைவாட்டுப்படி அதோட முதல் படை ஃபர்ஸ்ட் ஒன்று அறுக்கிற ஒன்று, அதை நம்ம சில தசமாகவும் சொல்றோம், அல்லது நம்ம என்ன செய்யணும், அறுக்கிறோம். முதல் படம் அது என்ன குறிக்குது, முதல் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இந்த தேசத்தில் நான் வந்து காலடி வைத்த தேசம், நான் எகிப்தில் என் தேசத்தில் வந்துவிட்டேன், முதல் பலனை அறுத்து நான் ஆண்டவருக்கு என்று கொண்டு வருகிறேன் என்று சொல்லி முதல் பலனை கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் அந்த அறுவடை நாள், அந்த உழைத்து கஷ்டப்பட்டு உழைத்து அறுவடைக்கு காத்திருந்து முதல் பலனை கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தை வச்சு, அதுவும் ஒரு படியோட ரத்தத்தோட கொண்டு வந்து. அல்லேலூயா. அது என்ன நாள்னா பஸ்கா. சரி, இந்த அறுவடை நாள் வச்ச பிறகு அதற்கு அடுத்து அதிலிருந்து எண்ணிக்கொள்ளணும் சொல்றார். பாருங்க, அதே வசனத்தை நீங்க எடுத்துக்கொண்டு பாருங்க. அதே லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் அசைமாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் அல்லது முதல் கொண்டு என்ன துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு. இது சரித்திரம். அதெல்லாம் நீங்க பெந்தேகோஸ்தே நாள்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சரித்திரத்தை அறிஞ்சு கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அல்லது 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு, அதாவது அந்த அரிக்கட்டை ஓய்வு நாள்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஓய்வு நாள்ல தேவனுடைய சமூகத்துல வந்து அதை படைச்சிருக்காங்க. அந்த அசைமாட்டும் அல்லேலூயா அந்த கதிர்கட்டு அதுல இருந்து சொல்றாங்க. அந்த ஓய்வு நாளுக்கு மறுநாள் தொடங்கி மறுநாள் முதல் கொண்டு என்ன துவங்கி 7 வாரங்கள். நான் சொன்னேன் உங்களுக்கு 7 8 7. அல்லேலூயா. அப்ப அந்த 7 × 7 பெருக்கி 49 நாட்கள். 49 நாட்கள் முடிஞ்சா என்ன செய்யும், 7 வாரங்கள். அல்லேலூயா. புரியுதாங்க? ஒரு வாரத்துக்கு 7 நாள். இப்ப 7 வாரத்துக்கு 49 நாள். புரியுதா? அல்லேலூயா. 7 வாரங்கள், 7 வாரங்கள், 49 நாள். 49வது நாள் கழிச்சு 50ஆம் நாள். அந்த 50ஆம் நாள், இந்த 50ஆம் நாள் விசேஷமான நாள். இது 50ஆம் நாள் யூபிலி ஆண்டவர் கொண்டாட சொன்னார். அது வேற கதை. யூபிலி ஆண்டு பெரிய ஒரு விடுதலை நாள். அது ஒரு யூபிலி. 50வது வருஷம் விசேஷமான வருஷம். 49 7 × 7 49 ஆன பிறகு 50வது வருஷம் ஃபுல்லா எதுவுமே எதுவுமே நீங்க விதைக்க கூடாது. விளைச்ச நீங்க புசிங்க ஓய்வு சொன்னார். அது மிகப்பெரிய ஓய்வு நாள். அல்லேலூயா. அதுக்கு ஒரு ஆண்டு ஓய்வு. அல்லேலூயா. சாதாரண ஆண்டு கிடையாது ஓய்வு சார். அது யூபிலி ஆண்டு. சரி, ஸ்தோத்திரம். இப்ப அந்த இது வந்து 50வது நாள் சொல்கிறார். அந்த வருஷத்துல ஒரு நாள் 50வது நாள் முதல். அப்ப 50வது நாள், அந்த 50 நாள் 16ஆம் வசனம். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள் சொன்னார். ஒரு புதிய போஜன பலியை, அதுதான் 50ஆம் நாள், பெந்தேகோஸ்தே நாள், பெந்தேகோஸ்தோ அப்படி சொல்லப்படுகிற ஒரு நாள். இது புதிய ஏற்பாடுல அழகா ஒரு நான் வச்சிருக்கிற பைபிள் சொல்றாரு. 7 weeks had good by celebration and the day of Pentecost. Hallelujah. சொல்லப்பட்டது. அந்த had now arrived, அந்த நாள் வந்தபோது, அந்த கரெக்டா. இப்ப இந்த நாள் எப்படி வந்துச்சு பாருங்க. விசேஷமாக இந்த பண்டிகை நாம சொல்லுவோம். பழைய ஏற்பாட்டுல பண்டிகை பஸ்கா பண்டிகை. ஆண்டவர் பண்டிகை கொண்டாடணும்னு சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? பண்டிகை கொண்டாடு சொன்னார். முதலாவது வந்த பண்டிகை பஸ்கா பண்டிகை. அப்புறம் கூடார பண்டிகை. 7 நாட்கள் கூடாரத்தில் குடியிருந்து கொண்டாடப்பட்டிருக்கும். அடுத்து பெண்டெகோஸ்தே பண்டிகை. அந்த அறுவடையின் பண்டிகை சொல்லுவாங்க. நம்ம இங்கிலீஷ்ல பெண்டெகோஸ்தே சொல்றோம், அங்க அறுவடையின் பண்டிகை அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. சரி, இந்த அறுவடையின் பண்டிகை இங்க கவனமா கேளுங்க, வேகமா படிக்கணும். அப்ப அறுவடையின் பண்டிகையில வந்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அது மிகப்பெரிய ஒரு சேர்க்கும் நாள், அறுவடையை சேர்க்கிற நாள். அல்லேலூயா. இப்ப தேவனும் தமது அறுவடையை சேர்க்க முடியாம வரப்போகிறார். சரி, முதல் போன உடனே விளைஞ்சதுல முதல் புரியுதா உங்களுக்கு? முதல் அறுக்கட்டை அறுத்த உடனே
அதோட விடாது. அதுக்கப்புறம் அவங்க 49 நாள் அறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. புரியுது உங்களுக்கு? கடைசி நாள் சிலர் நிறைய விவசாயம் வச்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க, விளங்கிட்டே இருக்கும். அந்த நாட்கள் ஒரு 2 மாசம் கிட்ட இருக்கும். அறுவடை நாட்கள் கிட்ட 2 மாசமோ 3 மாசமோ, எப்படி 3 மாசமா அது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த 3 மாசங்கள் சரி, அந்த கடைசி அறுவடை கூட நம்ம வச்சுக்கலாம். அது மொத்தமா அறுத்து கர்த்தருக்காக அடே நன்றி செலுத்துற நாள். அதான் அவங்க கொண்டாடும். அதுக்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்னு சொல்றார். 18 வசனத்துல, நீங்கள் ஒரு மரக்காலையை பத்தி 2 பங்கு மெல்லிய மாவிலே புதிய பாகம் எல்லாம் கொண்டு கர்த்தர்கட்டு முதல் பலனை கொண்டு அப்பத்தோடு கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகுந்தபடியாக 1 வயதான பழுதட்டு ஒரு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனபடியாக அவைகளுக்கு அடுத்த போஜனப்படி பானபடி செலுத்தி, இப்படி நிறைய ஆண்டவர் சொல்றார். அங்க ஆசாரியனுக்கு கொடுக்க கடவுள் சொல்றார். அல்லேலூயா. இது ஆசாரியனுக்கு சேரும் சொல்றார். இன்னும் 20 இப்படி நிறைய ஆண்டவர் ஏழைகளுக்கு உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை குறித்து சொல்றார். நீங்க அறுக்கும்போது வயல் ஓரத்தெல்லாம் விட்டுருங்க, அறுக்கிற செந்தியை விட்டுருங்க, இதில் எளியவனுக்கு போகட்டும் சொல்றாரு. இப்படி நிறைய காரியங்கள் கொண்டு வர்றாரு. அது எல்லோரும் சரி ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவருக்கு நம்ம கொண்டு வரோம். சரி, இப்ப அதை குறித்து இல்லை, இந்த பெந்தேகோஸ்து நாள். சரி, இப்போ முதல் பலன், இது புதிய ஏற்பாட்டுல நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்ப முதல் தேசத்துல போய் அறுக்கிற பலன் அது எப்ப அறுத்தாங்க கேட்டாங்கன்னா பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைனா என்ன? இப்ப நம்ம பஸ்கா பண்டிகை நம்ம சொல்றோம். இப்ப பஸ்கா பண்டிகை அப்பதான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஒரு ஆட்டுக்குட்டியை பஸ்கா பண்டிகைன்னா இப்ப கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த ஆண்டு இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம சொல்றோம். ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அவங்க எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது அவங்கள ஆண்டு பஸ்கா பண்டிகை கொண்டாட சொன்னார். அல்ல, எகிப்து அடிமையா இருக்கும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அறுத்து அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை பூசி அந்த ஆட்டுக்குட்டியை புளிப்பில்லாத அப்பத்தோடு கீரையோடு நீ என்ன செய்யக்கூடும், புசிக்கணும் சொன்னார். புசிச்சு ரெடியா இருக்கணும். அவங்க எகிப்தியரை நான் என்ன செய்வேன், அங்க சங்காரத்தை கொடுப்பேன், அந்த ரத்தத்தை பார்த்து சங்காரத்துடன் உள்ளே நுழைவதில்லை சொன்னார். அது நமக்கு தெரியாதவங்க கத்துக்கோங்க. அப்ப ஸ்தோத்திரம். இப்ப அந்த பஸ்கா பண்டிகை யாருக்கு நிழலா இருக்குது? இயேசுவுக்கு நிழலா இருக்குது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அல்லேலூயா. அவர் ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். அங்க பழைய ஏற்பாட்டுல நிஜமா ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இங்க நிஜமா இயேசு மரிச்சிட்டார். நமக்கு ஆட்டுக்குட்டியை மரிச்சிட்டார். அவரை இப்ப நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் ரத்தத்தை நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து பூசி கொள்ளுகிறோம். அவர் ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறதே அவர் ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம். சரி, அது அதே எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அங்க எடுத்துட்டீங்கன்னா லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் அங்க சொல்றாரு பாருங்க. நீங்க அதிலே சொல்வாரு, நீங்க அந்த பஸ்காவை 14ஆம் தேதி 6ஆம் வசனம் ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்தை கூட வாசித்தீங்கன்னா 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா பண்டிகையுமா இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். முதல் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான 7 நாள் இப்படி நிறைவேறாங்க. இப்ப இந்த நாள்ல இந்த பஸ்கா புசிக்கும் நாள்ல அவங்க அந்த பஸ்காவை புசிக்கிறாங்க. அந்த நாளுக்கு அடுத்த நாளே ஓய்வு நாள் தொடங்கிடுது. ஓய்வு நாள் அடுத்த நாள் வார நாள் தொடங்கிடுது. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து அங்க என்ன செய்தாரு, ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுந்தார். ஆனா ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு முதல் நாள். இப்ப சனிக்கிழமை ஓய்வு இருந்தார். அப்பவே அவருக்கு தகன பலி செலுத்தப்பட்டாச்சு. அங்க இயேசு கிறிஸ்து முதல் அறிக்கட்டு முதல் பலனாக நமக்காக அழைக்கப்பட்டார். அல்லேலூயா. இயேசு ஆட்டுக்குட்டியாகவும் அடிக்கப்பட்டாரு. இப்ப முதல் பலனை கொண்டு ஆண்டவர் சமூகத்தை வைக்கணும். முதல் நாள், அதாவது 49 நாள்ல 49வது முதல் நாள், 49வது முதல் நாள் தேசத்தை விளைந்த முதல் பலனை ஒரு அறுத்து ஒரு கட்டை கொண்டு வரும் சொன்னாங்களே, அதுதான் முதல் பலன். முதல் பூத்த பழங்க, முதல் பையங்கன்னு சொல்றோம்ல, முதல் கனிங்கன்னு சொல்றாங்க, மரத்துல விளைஞ்ச முதல் கனிங்கன்னு சொல்றோம்ல, அது தேசத்துல அறுத்ததுல முதல் பலன். இப்ப அந்த காலத்துல இருந்தோம்னா தெரியும், கோழி முட்டைட்டா முதல் முட்டை சர்ச்சைக்கு, அல்லது சாப்பாடு ஆக்கணும்னா கைப்பிடி ஒரு கை. அல்லேலூயா. அல்லது நம்முடைய வருமானத்துல முதல் பலன், நம்முடைய வேலையில வியாபாரத்துல நம்ம வாழ்க்கையில முதல் பலன் கர்த்தருக்கு கொண்டு வரும். அது ஏன்னா அங்கிருந்து ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணார். அந்த சரி ஸ்தோத்திரம். இப்ப செய்தி பெந்தெகோஸ்து நாளை பத்தி. அப்ப இந்த முதல் பலன் அவர் நமக்காகவே, அவர் முதல் பலனாக இயேசு நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அதை குறித்து ரோம புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் சொல்றார். முதல் பலன், முதல் உயிர்த்தெழுதல் யார்? முதல் உயிர்த்தெழுதல் யார்? முதல் உயிர்த்தெழுதல் யாருங்க? இயேசு
இயேசுதான முதல் உயிர்த்தெழுந்தாரு. அல்லேலூயா. உயிர்த்தெழுதல ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல அவர்தான் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் பரிசுத்தவான்கள் உயிரோடு இருந்தாங்க. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்து பரமேறி போனதுக்கு அப்புறம் தான் அல்லேலூயா. ஆனா அவங்க சில கல்லறை விழித்து காணப்பட்டாலும் அவங்க பரமேறி போகல. ஆனா இயேசுதான் முதற் பலன். உயிர்த்தெழுதலில் அவர் முதற் பலன். அல்லேலூயா. சரி, முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார். முதற் பலன் அங்க காட்டப்பட்டு விட்டது ஏற்கனவே புதிய ஏற்பாட்டில். அந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் என்னைக்கு போனாரு? உயிர்த்தெழுந்தது எந்த நாள் உயிர்த்தெழுந்தாரு? ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தானே. இப்ப ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இப்ப ஓய்வு நாளுக்கு மறுநாள். இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து அப்படியே எண்ணிக்கிட்டே வரும். கரெக்டா பாருங்க. எண்ணிட்டீங்கன்னா அடுத்த என்ன செய்யும்? சனிக்கிழமை அவங்களுக்கு ஓய்வு நாள் முடியல. அதே முடிஞ்சு 49 நாள் இந்த இதுல அப்படிதான் அந்த நீங்க அப்படியே எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. the Jesus death and resurrection and the day of Pentecost. அதுல இருந்து அப்படியே அந்த ஓய்வு நாள் சனிக்கிழமை ஃபுல்லா ஓய்ந்திருந்தார். எங்க பூமிக்கு அடியில ஓய்ந்திருந்தார். அப்புறம் அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அது உயிர்த்தெழுந்தாச்சு. அந்த சனிக்கிழமை அந்த ஓய்ந்திருந்தார்ல, அதுல இருந்து நம்ம மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து கண்டனா அடுத்த சனிக்கிழமை முடிகிறது 49 நாள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது 50வது நாள். இயேசுவும் அந்த அறுவடை பண்ணி கரெக்டா இருக்கும். அதே போல இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் பாத்தீங்களா? அந்த பஸ்கா வரப்போகிறது. எங்க சரீரம் தொங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நமக்காக நான் உங்களுக்காக பஸ்காவை அடிக்க போறேன்னு சொல்லி அவர் ரகசியமா சொல்வார். இந்த பஸ்காவை அனுசரிப்போமாக சொல்லி மேல் அந்த ஆண்டவர் கம்பளம் முதலான வீட்டில் அனுசரிப்பார். நான் மறுநாள் பஸ்கா, அதுக்கு முந்தின நாளே இயேசு சீடர்லாம் கொண்டு அனுசரிச்சிருவார். அந்த பஸ்காவை முடிச்சிருவார். ஆனா அவர் தன்னையே மறுநாள் பஸ்காவாக ஒப்பு கொடுக்க போடுகிறார். அல்லேலூயா. அந்த பஸ்கா நாள்ல தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே அந்த பஸ்காவாக நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா. இப்ப இஸ்ரவேலருக்கு பஸ்கா எது? அந்த ஒரு ஆட்டுக்குட்டி. நமக்கு பஸ்கா எது? இயேசுவே சிலுவையில் அறையப்பட்டார். புரியுதா உங்களுக்கு? பஸ்கா அந்த பண்டிகை விட்டு அந்த நாள்ல தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அது கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி வித்தியாசம் இருக்கும். அந்த நாள் கரெக்ட். அந்த பண்டிகை நம்ம சிறந்த இஸ்ரவேல் பண்டிகை ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த நம்முடைய அந்த இஸ்ரவேல் நடந்த நிகழ்வுகளும் ஒத்து இருக்கும். இந்த சந்தன ரத்தமா மாறுறது கூட ஒரு சில காரியங்கள் ஒத்து இருக்கும். அந்த அறுவடை நாள், பரிசுத்தா ஊற்றப்பட்ட நாள். சரி, ஸ்தோத்திரம். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அந்த நாள்ல இருந்து நீங்க தொடங்கி அந்த கரெக்டா 50வது நாள். அல்லேலூயா. அந்த நாள் 50வது நாள். அதான் அப்ப 40 நாள் இடையில இயேசு உயிரோடு பூமியில வாழ்ந்தார். புரியுதா உங்களுக்கு? உயிரோடு வாழ்ந்தார் 40 நாட்கள். 40 நாள் கழிச்சு பரமேறி போகும் பொழுது புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல அந்த எடுத்து வாசித்து பாருங்க. அவர் பரமேறி போகும்போது ஒரு சொல்லிட்டு போவார். பரிசுத்த ஆவி பிதா உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை பெரும்படிக்கு 5ஆம் வசனம் அப்போஸ்தலர் 1:5 சொல்றாரு பாருங்க. ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் அல்லேலூயா பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அவர் காத்திருங்கள் என்று சொன்னார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுதல். இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்குறது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. ஸ்தோத்திரம். சரி, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அவங்களிடத்தில் சொல்லி பேசிட்டார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பெயரிடத்து எருசலேமில் யூதேயா முழுவதும் சாட்சிகளாக இருக்கு. இது நமக்கு தெரிஞ்ச வசனம். இது ஒரு சாட்சி. நம்ம ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்ப இது சரித்திரம். அதே நீங்க லூக்காவில் எழுதப்பட்டிருக்கும். இப்படி பரிசுத்த இயேசு கிறிஸ்து இது சொன்ன வார்த்தைப்படி இங்கே 14ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டு பாருங்க. 14 1:14 அப்போஸ்தலர் 1:14 அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க. 10 நாள் வரை தரித்திருக்கிறாங்க. எதுனா ஜெபத்திலே தரித்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை நாள் விடாம 10 நாள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யார்? இயேசுவின் தாயும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆண்டவர் சொல்றார், எருசலேமை விட்டு நீங்க போக கூடாதுன்னு சொல்றாரு. ஏற்கனவே ஒரு பையன் உள்ள இருந்தாங்க, இப்ப வெளியில கொண்டு வந்துட்டாரு. 40 நாள் எல்லாத்துக்கும் காட்சி அளித்தாரு. பாருங்க, ஸ்தோத்திரம். இப்போ இயேசுக்கு சொல்லி போயிட்டாரு, 10 நாள் வெயிட் பண்ணுங்க, இப்ப நீங்க போக கூடாது, 10 நாள் காத்திருங்க. உடனே உங்க மெயில் விட்டு நம்மள மாதிரி சர்ச்சில் உடனே காத்திருக்கிறாங்க 120 பேர்.
120 பேர் காத்திருந்து ஜெபம் பண்றாங்க. அப்பொழுது 10வது நாள், அதான் 10 நாட்களுக்கு அப்புறம் அந்த பெந்தெகோஸ்தே நாட்கள் வருது. இயேசு கரெக்டா பாருங்க, அந்த 40 நாள்ல இயேசு உயிர் பண்ணாரு. அந்த 10 நாள் காத்திருக்காங்க. 10வது நாள் 50வது நாள் தானே. அப்ப அந்த 10வது நாள், அந்த 50வது நாள் அங்க எல்லாரும் பாருங்க, 1ஆம் வசனம், பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது அப்ப அந்த 10வது நாள், அந்த 50வது நாள் கணக்கில் எடுத்துனா அந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இறங்கி வருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து எல்லோர் மேல் அப்படியே நிரப்புகிறார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி இப்படி இறங்கி வந்தது இல்லையா நீ கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் வந்தது இல்லையா? அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்குள்ளே வந்தார். இயேசுக்குள்ளே எப்படி வந்தாரு? இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவர் மேல எதை போல பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு? வெரி குட், நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அல்லேலூயா. சிலர் மான போல இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது. புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அப்படியே வந்தார். ஆனா ஒரு தனிப்பட்ட பர்சன், அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன், அவன் மேல அந்த தூய்மையா இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பான், அவன் கூட இருப்பான். இப்ப இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கடவுள்னா அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பார். அது உண்மைதான். இப்ப பழைய ஏற்பாட்டு தாவீது, சிம்சோன், யோனத்தான், அப்ப யோப்தா, அப்ப மற்ற ஒரு சில ஆவியானவர், அந்த ஆபிரகாம், ஒரு சிலர் மேல ஆவியானவர் வந்து இறங்கினார். வேலை முடிஞ்சு போயிருவார். அல்லேலூயா. இப்ப சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்குவாரு. அவன் ஆண்டவரே சொன்ன உடனே ஆவியானவர் இறங்கிடுவாரு. இறங்குனா அந்த எதிரிகள்லாம் அடிச்சிடுவான். அடிச்ச உடனே ஆவியானவர் போயிடுவாரு. அப்ப திரும்பமா போவான். திரு ஆபத்து வந்தோன்னா ஆவியானவரே ஆண்டவரே சொல்லுவான். எகுவான் சொன்ன உடனே ஆவியானவர் வந்து இறங்கிடுவாரு. ஏன்னா ஆவியானவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார் மேல இருந்து. ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டுல என்னன்னா இயேசுக்குள்ள வந்தாரு. இயேசுக்குள்ள வந்து அப்படி இயேசுக்குள்ள வந்து கிரியை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா இன்னும் சீடர்களுக்குள்ள வராம இருந்திருப்பாரு. அவங்க ஆவியானவருடைய கிரியை பார்த்தாங்க. இயேசு நாமத்தினால அவங்க துரத்திருப்பாங்க. ஆனா முழுவதுமா தங்கி இருக்கல. கேள்வி புரியுதா உங்களுக்கு? இப்ப இயேசு கிறிஸ்துவின் வேலை முடிஞ்சு இயேசு எங்க போறாரு? பரலோகத்துக்கு போறாரு. இப்ப இயேசுக்கு பதிலாக இன்னொருத்தர் இங்க வரணும் இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக இன்னொருத்தர் இங்க வந்து ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட சரீரம், பூமியில வாசம் பண்ண கொடுக்கப்பட்ட சரீரம் ஒரு மாம்சிக சரீரம், நம்முடைய சரீரம். அதான் இயேசு சொன்னார், நான் இருப்பேன் ஆனால் அது உங்களுக்கு நல்லதா இருக்காது சொன்னாரா இல்லையா? நான் போவேனே ஆனால் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளர் வருவார், அவர் எப்போது உங்களோடு இருப்பார் சொன்னார். யோவான் சொல்றார். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு தனித்தன்மையா ஒரு ஆளதான் இங்க இருந்தாருன்னா இங்கதான் இருக்க முடியும். மாம்சத்துல இருந்தானா அவர் எல்லா இடத்துல இருக்க முடியாது. ஆனா ஆவியானவர் அப்படி கிடையாது. அவர் ஆவியா இருக்கிறவர். ஒரு அட்ட நேரத்துல 1000 பேருக்கு தரிசனம் கொடுக்கிறவர். அங்க எங்க உலகம் முழுவதும் அசைவாடி கொண்டிருப்பார். ஏற்கனவே அவர் எங்க அசைவாடி கொண்டிருந்தாரு? ஆதியிலே எங்க அசைவாடி கொண்டிருந்தாரு? சொல்லுங்க, அப்படி பயப்படுறீங்க. ஆதியா முன்னாடியா 2ஆம் வசனத்துல இல்லையா? ஆவியானவர் ஜலத்தின் மேலே, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை படைத்தார். ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அசைவாடி கொண்டிருந்தார். ஏன்னா பூமி, அந்த ஜலத்தின் பூமி முழுவதும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவன் பேசுகிறார். பேச பேச அவருக்கு இயேசு கிறிஸ்து என்னத்தை சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்ப அந்த வார்த்தையே இயேசுதான். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்ப ஆவியானவருடைய கண்ட்ரோல், முழு கண்ட்ரோலுக்குள்ள இந்த உலகம் வர்றதுக்காக எல்லாரும் ஏக்கத்தோடு கூட அப்படியே ஜெபிக்கிறாங்க. 120 பேர் அல்லேலூயா ஜெபிச்சா அந்த ஆவியானவர் பெருமழை போல ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா. முழுவதும் அப்படியே வந்து இறங்குறார். ரேபா சாந்தரபதி. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் ரேபா சாந்தரபோல ரேபா சாந்தரபா ஓரபா சாந்தரபதி. அல்லேலூயா. இப்ப ஆவியானவர் இறங்கின இடம், முதல்ல அவர் வந்து கால் வைக்கிற இடம் எந்த இடம் சொல்லுங்க? முதல்ல ஆவியானவர் கால் வச்சு அவர் பதிக்கிற இடம் அந்த 120 பேர் பெந்தெகோஸ்தே என்னும் நாள். அந்த மேல்வட்ட ரயில வந்து ஆவியானவர் ஸ்ட்ராங் போடுகிறார். அந்த பில்டிங்க்கு அஸ்திபாரம் போட்ட மாதிரி அவர் இனிமேல் இந்த உலகத்துல தான் இருக்க போகிறார் ஆவியானவர். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இருக்கிறோம்ல, நமக்கு ஆதரவா இருக்கும்படி, நமக்கு செய்யும்படி, நமக்கு தேற்றவாளனா இருக்கும்படி, நம்மளை காக்கும்படி, எப்போதும் கூட இருக்கும்படி ஆவியானவர் நமக்கு என்ன செய்ய போகிறாரு? இருக்க போகிறார். அதனால அவர் அப்படியே வந்து இனிமேல் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் கம்ப்ளீட் தான் அப்படியே
தங்கும்படியாக. அல்லேலூயா. இப்ப ஆனா நிரந்தரமா எல்லாருமே வர முடியாதுல்ல. ரட்சிக்கப்படாதவங்க எல்லாருமே வரல. அவங்க ரட்சிக்கப்பட்டு தாகத்தோடு யாராரு இயேசுவே என் மேல் ஆவி ஊற்றுங்க, ஆவியானவரே வாக்குத்தத்தப்பட்டது அனுப்புங்க, உன்னதத்தின் பலனை அனுப்புங்க, ஒரு தெய்வீக பலனை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி யாராரு ஜெபிக்கிறாங்களோ, அல்லேலூயா. இப்ப நம்ம சர்ச்சுக்கு நிறைய பேர் வர்றீங்க, யாராரு தாகத்தோடு ஆவியானவரே எனக்குள் உன்னத பலனை தாங்கப்பா, ஓ ராமா ஷந்தா ராமா திரவன ரியா ரத்தவன சந்தர மோதனியா ரபு, ஆண்டவரே ஆவியானவரே எனக்குள்ள ஒரு பலனை தாங்கப்பா, உங்க ஆவியை தாங்கப்பா சொல்லி யாராரு நாம ஜெபிக்கிறோமோ அவர் மேல அப்படியே ஆவியானவர் இறங்குறார். முதல்ல அந்த 120 பேரும் தாகத்தோடு ஜெபிச்சாங்க, அவங்களோட எதிர்பார்ப்போடு ஜெபிச்சாங்க. அந்த ஆவியானவர் அப்படியே ஃபுல்லா வந்து இறங்கி அங்கதான் கால் வைக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தீபான சந்தர போல தீபான சந்தர போல அங்கதான் அவர் வந்து உள்ளாவி அப்படியே அவர்களை பற்றி கொண்டார், அப்படியே அவர்களை பிடிச்சு கொண்டார், அப்படியே அவர் மேலே தங்கி விட்டார். அல்லேலூயா. சந்தர போல அப்படி இறங்கி விட்டார், அவரோட உள்ளே இறங்கி விட்டார். ஆனா 120 பேருடைய அப்படியே இறங்கி விட்டார். சரி, ஆவியான ஒருத்தர் நடுங்கத்தான் நம்ம ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆவியான ஒரே ரூபத்துல பல லட்சங்களுக்கு பல கோடிகள் ஜனங்கள் கூட்டம் அப்படியே உள்ளே புகுந்து அப்படியே தனித்தன்மை உள்ளவனா இருப்பார். அல்லேலூயா. சரி, ஆவியானவர் ஒரு காற்றை போல இருப்பாராங்க, ஆவியானவர் அக்கினியா சொல்றாங்க, காற்றை போல இருக்கிறாங்க, இல்ல எப்படி ஒரு தீ போல எரிஞ்சிட்டே இருப்பாரா அப்படின்னு கேட்டா அப்படி இருக்க மாட்டாரு. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டது. ஆவியானவர் எப்படிங்க இருப்பாருங்க கேட்டா இயேசு எப்படி இருப்பாரோ அப்படியே ஆவியானவர் இருப்பாரு. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இப்ப இயேசு எப்படி இருப்பாரோ, பிதா எப்படி இருப்பாரோ, அதான் அவருக்கு வேற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப தேவ ஆவியானவர், அல்லது கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், 3 பேரும் ஒண்ணுதான். இயேசு குமாரன் பரிசுத்த 3 பேரும் ஒண்ணுதான். அப்படி நீங்க குழப்பிக்கிட வேண்டாம். அல்லேலூயா. ஆனா 3 பேர் இப்ப பிதா வந்து தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வர மாட்டார். அவருக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு தன்மை இருக்கு. ஆனா குமாரன் இறங்கி வந்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு பாவியோடு தின்னு சாப்பிட்டார், வேசியோடு சாப்பிட்டார். குமாரன் நமக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துடைய தன்மை வேறு, இந்த ஆவியானுடைய தன்மை வேறு. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்ன சொன்னாரு, என்னை குறித்து ஒருவன் தூசணமா பேசினால் அது மன்னிக்கப்படும், ஆனா ஆவியானவர் குறித்து ஒருவன் தூசணமா பேசினால் மன்னிக்கப்பட முடியாது சொல்லிட்டார். அப்ப ஏன் இயேசுவோட தானங்க ஆவியானவர் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் கொஞ்சம் இயேசு கிருபை உள்ளவர், அவர் 3 பேரும் ஒண்ணுதான். ஆனா இவர் கொஞ்சம் மனுஷனுக்காக ரத்தத்தை சிந்திட்டார், செய்ய வேண்டியதெல்லாம் சிந்திட்டார். அவர் இரக்கத்தின் சொருபமா அப்படி இறங்கி வந்து விட்டார். இப்ப தேவன் எப்படி தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வர முடியாதோ, ஏன்னா இறங்கி வந்துட்டாருன்னா ஒருத்தன் காத்துட்டு இருக்கிறான். சாத்தான் என்ன செய்யறான், அவன் வந்து என்ன செய்யறான், உலகத்தை இன்னும் ஆட்டி படைக்க நினைக்கிறான். அதனால அவங்க ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்கன்னா, ஒரு காரியங்கள் அமைச்சாங்கன்னா அப்படிதான் தேவன் தான் இப்படிதான் இருப்பார். அல்லது நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணி அப்படியே ஏற்றுக்கணும். அல்லேலூயா. இப்ப நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வழிகளை மாற்ற முடியாது. அல்லேலூயா. இப்ப நம்ம இஷ்ட வழிகளை மாற்ற முடியுமா? நான் இப்படி போறேங்க அப்படி போறேங்க அப்படின்னு மாற்ற முடியுமா? ஒரு கண்ட்ரோல் தான். அல்லேலூயா. இப்ப பிள்ளைங்க ஒரு 5 பேர் இருக்கிறீங்கன்னா 5 பேருக்கு ஒரே கண்ட்ரோல் தான் வீட்டில். அல்லது ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு கண்ட்ரோல் இப்படி ஒரு கண்ட்ரோல் அப்படிலாம் போட முடியாது. அல்லேலூயா. இப்ப நீங்க 15 பேர் வரையமா, ஒரு 30 பேர் வரைய, 30 பேருக்கு நான் நைட் 1 மணிக்கு வரேன் மாஸ்டர், மதியானம் 1 மணிக்கு வரேன் மாஸ்டர், நான் ஓகே. ஆனா அவர் ஓகே சொல்லுவாரா? அவர் ஓகே சொல்ல மாட்டார். எல்லாம் ஒருமனப்பட்டு கூடி வாங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்ல மாஸ்டர், அல்லேலூயா. தீபா சொல்றாங்க, நான் வேலை படிச்சாதான் மாஸ்டர் வர முடியும். ஆனா நான் சொல்றேன், இல்லம்மா நீ வேலை தான் வந்துடும், சரி பாஸ்டர் ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. அது நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்றீங்க, வேலை பிள்ளை இருக்குங்க, ஆனாலும் கொஞ்சம் லேட்டா வந்து சீக்கிரம் வந்துருங்க. அல்லேலூயா. சரி, இப்ப ஒருமுகப்படும் அதே போல. ஆனா ஆண்டவர் சட்டம் போட்டாலும் அப்படி சரி, குமாரன் இறங்கிட்டார். ரொம்ப ஏன்னா நம்மளை ரட்சிக்கிறதா, வேற வழி இல்லை, நம்மளை ரட்சிக்கிறார். ஆனா ஆவியானவர் மட்டும் குற்றமே சொல்லாதீங்கப்பா, அவர் மென்மையானவர், அவர் என்ன பன்மையானவர், தன்மையானவர். சரி, அப்படியே நம்மளை போல ரூபம் உள்ளவர், ஆனா அக்கினியாய் எரிந்து கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா. அக்கினியாய் மாறக்கூடியவர், அந்த எதிரிகளை சுட்டரிக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர். அல்லேலூயா. சத்துருடைய ஆயுதங்களை அவிழ்த்து போடத்தக்கவர்.
ஒரு வெடிகுண்டா இருந்தாலும் சரி, சத்துருடைய எந்த ஒரு உலக பிரகாரம் ஒரு வெடிகுண்டா இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு ஆயுதத்தை ஒரு மனிதன் தூக்கி கொண்டு வந்து நமக்கு விரோதம் வந்துட்டாலும் சரி, ஆவியானவர் அப்படியே அவனை சுருட்டி போடுறது வல்லவர் உள்ளவர். அல்லது 1000 கோடி பேர் நமக்கு விரோதமா ஏத்து வந்தாலும் சரி, அவர் எல்லாரும் மடக்கி போடக்கூடிய வல்லமை நிறைந்தவர். ஆனா அவர் மென்மையானவர். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்ற, வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம். அவர் வல்லமை ஆவியானவர் தான், ஆனா ஒரு சொல் பொறுக்க மாட்டார். அல்லேலூயா. இப்ப நான் சார்பா பேசுறேன், அவர் ஒரு சொல் பொறுக்க மாட்டார். ஒரு பாவம் உங்களை அனுமதிக்க மாட்டார். ஒரே ஒரு படம் மட்டும் அசுத்தமான படம் செல்ல பார்த்தா அவர் அனுமதிக்க மாட்டார். ஆனா 1000 பேர் உங்களுக்கு விரோதமா எதிர்த்து வந்தாலும் 1000 பேர் எதிர்த்து உங்க சார்பா செயலாற்ற 1000 முடிவெடுத்து போடுவார். ஆனா ஒரு சினிமா படம், ஒரு அசிங்கமான படத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் பார்த்தா கூட நீங்க மன்னிப்பு கேட்டாதான் அடுத்து உங்களை கிரியை செய்வார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு மென்மையானவர். 1000 பேர் வந்து எத்து வந்தாலும் உங்களுக்காக துணைகிறவர். ஆனா ஒரு பாவம் உங்களை தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அது விலகுபடி சொல்லுவார். ஆனா உடனே விளங்க மாட்டாரு, சொல்லுவாரு. அதுக்கு நீங்க கீழ்ப்படைங்க இப்படியா போயிட்டே இருக்கும்போது ஆவியான உங்களை விட்டு விலகுவார். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ஆவியான மென்மையானவர். இயேசு அப்படிப்பட்டவர் கிடையாது. இயேசு போயிட்டு தான் அந்த வாவியை விட்டு வர முடியும். இயேசு சொல்றாரு, பிதாவோடு பரிந்து பேசி மன்னிங்கப்பா, தூக்கி விடுங்கப்பா, தூக்கி விடுவாரு. அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கிற யாரு? ஆவியானவர் தான். 3 விஷயம் ஒன்றோட தான் ஜெபிக்கிறார். எது இப்படி ஜெப முடியாது. இந்த காத்தாடி மாதிரி உள்ள என்ன மிஷினு அப்புறம் பாடி 3 ஒன்றோட சுத்துதுல வந்தீங்கன்னா அதே சரி ஸ்தோத்திரம். இப்ப இந்த ஆவியானவர் சரி இப்ப வந்துட்டார். இப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? ஒருமனப்பட்டாங்க. ஆவியான வருடத்துக்கு ஒருமனம். அல்லேலூயா. இந்த ஒருமனம் இப்படி இப்ப ஓரிடத்தில் ஒருமனம், ஒரு குடும்பத்தில் ஒருமனமா நம்ம இருந்தா தான் ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்வார். உங்களுக்குள் ஒருமனம். யாருக்குள்ள? உங்களுக்குள்ள ஒன் மைண்ட், ஒன் திங்ஸ், ஒன் பார்ட், ஒன் ஒர்க். அல்லேலூயா. இந்த ஒரே எண்ணத்துல நீங்க சர்ச்சுக்கு கிளம்பிட்டீங்கன்னு நினைச்சுக்கணும். உங்க சிந்தனையில இந்த சனிக்கிழமையில இருந்து ஒருமனம் வந்துடணும். நான் இத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு போகணும், 10 மணிக்கு போகணும், அல்ல 8 மணிக்கு போகணும். கர்த்தர் ஆராதனை கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் வர்றதுக்குள்ளே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும். நான் செய்தி கவனமா கேட்கணும் சொல்லி இந்த ஒன் நைட்டுக்கு நீங்க திருப்பி அப்படியே ஜெபம் பண்ணிட்டு வேலைகளை அப்படியே முடக்கி சீக்கிரம் வைக்கும் பொழுது ஒன் நைட் ஒர்க் ஆகி கடைசியில் வந்து நிற்பீங்க. கரெக்டா நீங்க 10 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க. அப்படியே உங்க முழங்கால நின்று நல்லா ஸ்தோத்திரம் பண்ணீங்க. ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மனசு வேணுங்க, ஒரே ஒரு இருதயம் வேணும், ஒரே ஒரு என்ன செய்யணும், ஹார்ட் இருக்கணும். ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு மனம். எந்த நீங்க ஒரு காரியம் எடுத்தாலுமே உங்க வாழ்க்கையில சக்சஸ் அடைகிறதுக்கு ஒரு மனம், ஒரே நோக்கத்தோட நீங்க செய்யணும். அங்கிட்ட ஒரு காலம், இங்கிட்ட ஒரு காலம், இப்படி ஒரு காலம், அப்படி ஒரு காலம் வச்சீங்கன்னா எதிலுமே நீங்க ஜெயிக்க முடியாது. அப்ப நீங்க ஒரே ஒரு வாழ்க்கையில முன்னேறினா ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியத்துல நீங்க ஒரே மைண்டனா செலுத்தி அதுல கொஞ்சம் என்ன செய்யணும், படிச்சு அதுல காரியங்களை ஜெயம் பெற வைக்கணும். இப்ப இதே போலதான் பரிசுத்த ஆவியானவர். இப்ப உங்க குடும்பத்துல கணவன் தனியா, மனைவி தனியா, பிள்ளைகள் தனியா, பிள்ளைகள் பிரிஞ்சு போய் காரியத்தை நம்ம செயலாற்ற முடியாது. அப்ப ஒன் மைண்டுக்குள்ள வரும். அதே போல சபையும் அப்படிதான். ஒருத்தர் இந்த பக்கம், ஒருத்தர் அந்த பக்கம், ஒருத்தர் இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர் தான் முடியாது. இந்த சபை நடத்த முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 50 பேர், ஒரு 30 பேர் ஒன்றாய் இணைந்து ஒரு இடத்துல நம்ம கூடி வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார். அல்லேலூயா. அப்ப ஒன் மைண்ட், ஒன் திங்ஸ். அல்லேலூயா. இந்த ராஜாக்கள் 10 ராஜாக்கள் குறித்து வெளிப்படுத்தல் சொல்லப்படும். அவர்கள் ஒரே இதயம், ஒரே மனசும், ஒரே செயல்முறையோர்களாக இருப்பாங்க. அப்படி சொல்லி 10 ராஜாக்கள் 10 கொம்புகளை குறித்து வெளிப்படுத்தல் சொல்லப்பட பெருமையா ஆண்டவர் சொல்றார். ஆனா என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த ராஜ்யங்களுக்கு மேல பெரிய ராஜ்யம் வரப்போகுது. அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். அதே போல அவங்க நம்ம பழைய பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பாபிலோன் கோபுரம் அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கட்ட தொடங்கினார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒருமனப்பட்டு கட்ட தொடங்கினாங்க, நடந்து நிச்சயம் முடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி குழப்பி விட்டுட்டார். அவரே என்னை வந்து குழப்பி விட்டார். அப்ப நமக்குள்ள சரி இப்ப அதே போலதான் அந்த அது அநீதிக்கு கூடி வந்தாங்க. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, நீங்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் கூடி வந்து அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு கூடி வந்தாங்க. சரி ஸ்தோத்திரம். வீட்டுல 2 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, சர்ச்சில் 20 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, முக்கியம் அல்ல. இங்க வருதுக்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல. 10 பேரோ 5 பேரோ 50 பேரோ உருப்படியா கூடி வாங்கன்னு சொல்றாரு. ஒரே மைண்டா, ஒரே இதயமா நீங்க கூடி வரும் பொழுது அங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா.
சரி, ஒருமனம். இந்த ஒருமனம் தேவை. முதல்ல நிறைய செய்தி இருக்குது பாருங்க. இந்த சிலுவை, நம்ம முதல் சிலுவை என்ன ஆகுது? செங்குத்தான சிலுவை. இங்க முகத்தை பாருங்க. அம்மா ராசாத்தி இங்க பாருங்க, அம்மா ராஜாக்கள் பாருங்க, தாய்மார்கள் பாருங்க, சகோதர சகோதரி பாருங்க. இப்போ ஒன் பாயிண்ட். இப்ப ஒரே இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? சிலுவையில ஒரு பகுதி, ஒரு மரம் எப்படி இருக்கு? நேரா இருக்குது. அந்த ஒரு பிதாவுக்கு போகுது, ஆண்டவருக்கு போகுது. இன்னொரு மரம் கிராஸ் இப்படி நிக்குது இல்லையா? இப்படி நிக்குதா? இப்படி நிக்குதா? இது என்ன குறிக்குது? சமாதான கட்டை. சிலுவை மரம் எப்படி இருக்குது? சிலுவை மரம் எப்படி இருக்குது? சிலுவை மரம் ஒரு மரம் எப்படி போகுது? நடுவ சரியா அப்படி சென்றா இல்லையா? இப்ப இது வந்து மனுஷர்களுடைய தொடர்பு, மனுஷர்களுடைய ஐக்கியம், ஒரு மனதை குறிக்கும். இது தேவனோடு கூட ஒரு மனதை குறிக்கும். தேவனோடு ஒரு மனம், இது மனுஷர்களோடு ஒரு மனம், சமநிலை. இப்படி இருந்தாலும் சிலுவை இல்லை. இந்த மரம் இங்கிட்டு போனாலா இருந்தாலும், இங்கிட்டு போனாலா இருந்தாலும், வளைவா இருந்தாலும் சிலுவை நேரம் இருக்க முடியாது. சிலுவை நமக்காக உயிர் கொடுத்தது. இந்த சிலுவை நமக்கு காட்டுறது கொண்டு தேவனோடு நீ ஐக்கியமா இருக்க வேண்டும், மனிதரோடும் சமாதானமா இருக்க வேண்டும். மனிதர் ஒரு மனுஷரோடு உண்மையா போகணும். நான் பரிசுத்தவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உலகத்தாளரோடு கூட நான் சொல்லல, தெய்வ பிள்ளைகளோடு கூட, உங்க குடும்பத்தோடு கூட நீங்க ஒரு மனமா போனீங்கன்னா தான் சக்சஸ் கிடைக்கும். அல்லேலூயா. சரி, இவங்க ஒரு மனமா ஒரு இடத்துல சுருக்கமா சொல்லி முடிங்க. ஒரு மனமா கூடி வந்த பொழுது, ஒரு மனமா ஓரிடத்தில் கூடுதான். அதே போல சபை நம்ம ஒரு மனமா கூடி வந்த பொழுது, இப்ப ஒருத்தர் ஒரு குரல், அந்த குரல், இந்த குரல், அதை நீங்க பார்க்கவே கூடாது. நான் ஒண்ணு சொல்லிடுறேன், மற்றவங்க ஒண்ணு சொல்லிடுறோம். ஆனாலும் அதெல்லாம் நீங்க விட்டுட்டு நல்லதை மட்டும் எடுத்து சபையில கூடி வரீங்க. கூடி வந்த பொழுது அங்கதான் தெய்வீக ஊற்றப்படும். அங்க நீங்க பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, அங்க ஒரு இடத்துக்கு கூடி வந்த இடத்துல 120 பேர் கூடி வந்த இடத்துல ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. அத ஒரு மனம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது பாருங்க அங்க என்ன நடக்குது? ரெண்டாவது காரியம், அங்க பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கு. அந்த ஒரு வழக்கம் அங்க மேல் விட்டார. சரி, ஸ்தோத்திரம். அது வந்து சபை. சரி, அங்க ஊற்றப்பட்டது. இரண்டாவது பாருங்க, ஒரு பலத்த காற்று, பலத்த ஒரு காற்று அடிக்கிற முழக்கம் போல. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, ஸ்தோத்திரம், அதுல முதலாவது வந்து பலத்த காற்றை காட்டிலும் சவுண்ட் வந்தது. அல்லேலூயா. முதலாவது வந்தது அவங்களுக்கு வந்து சவுண்ட் வந்திருக்குது. ஸ்தோத்திரம். அதை நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஸ்தோத்திரம், suddenly there was a sound like the roaring of a mighty windstorm. அல்லேலூயா. அது ஒரு முதலாவது சவுண்ட் வந்துச்சு, அடுத்து ஒரு பலத்த காற்று வந்துச்சு. அல்லேலூயா. முதலாவது ஒரு சவுண்ட், ஒரு சத்தம் கேக்குது. அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரணும்னா முதலாவது ஒரு சத்தம் நமக்குள்ள அப்படியே காதுல அப்படியே ஒரு சத்தம், ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டுச்சு அவங்க வாழ்க்கையில். கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்ட உடனே என்ன ஆகுது? இப்ப பாஸ் சத்தத்தை உயர்த்தி பேசினோடனே கொஞ்சம் சரி தூங்கலாம், முழிச்சு கேட்கக்கூடா அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கறீங்க. அல்லேலூயா. அப்ப சத்தம் கேட்ட உடனே அவங்களுக்கு சுதாரிப்பு வந்துருச்சு. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது இல்லையா? தூக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க, தூக்கத்தோடு சேமி கேட்கிறாங்க. ஓ, சத்தம், ஒரு சத்தம். ஹல்லேலூயா சொன்ன உடனே அப்படி முழிச்சு பார்க்கணும். அதே போல ஒரு சத்தம் அவங்க மேல சடுதியா வந்த உடனே எல்லாரும் அப்படி பார்த்த உடனே பாருங்க, ஒரு பலத்த ஒரு காற்று, ஒரு பயங்கரமா ஒரு பலத்த ஒரு காற்று மேல வந்து வீசுது. அப்ப இது ஒரு அடையாளம். இது என்னன்னா, நமக்கு ஒரு ஆண்டவர் வந்து ஒரு பிசிக்கலா ஒரு செயற்கை முறையிலையும் கூட, ஒரு நம்முடைய வாழ்க்கையினுடைய இயற்பியல் முறையிலையும் கூட, ஒரு செயலாற்றத்தின் முறையில் கூட அப்படியே ஒரு பலத்த காற்று அப்படியே வந்து அவங்களை நிரப்புது. ஒரு அடிக்கம சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஜெபிக்கும் போது ஆவியானவர் இறங்கி நம்ம சந்தன அபதியானா அடி கைகளெல்லாம் அதரும் பாத்தீங்கன்னா, அடி கால் கை சிலர் அங்கிட்டு போயிடுவாங்க, சிலர் இங்கிட்டு போயிடுவாங்க, சிலர் அழுவாங்க. ஐயோ ஆண்டவரே, ஒரு சந்தன அபதி துனியா ஓயா அப்படி சிலர் சிரிப்பாங்க. ஓயா சச்சன சஹா ஓயா சந்தன அல்லேலூயா. என்ன ஒண்ணுமே தெரியாத போல இருக்கிறீங்க. சிலர் சிரிப்பாங்க. ஆவியில் நிரம்பும் பொழுது நீமா சந்தன அபதியானா அந்நிய பாஷை பேசும்போது சிரிப்பாங்க. அல்லேலூயா. சிலர் அப்படியே கைகள் உடனே அதிசயமாங்க. அல்லேலூயா. சொல்லுங்கப்பா, வரலையா? உங்களுக்கு எதுவுமே வரலையா? உணர்ச்சி இல்லையா உங்களுக்கு? அப்ப பரிசுத்த ஆவியை நமக்குள்ள வரும்பொழுது ஏதாவது உணர்வு, சிலர் கரண்ட் அடிக்கிறது போல இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப நம்ம சிலர் பிரசங்கம் பண்ணும் பொழுது சிலர் ஏதாவது ஆண்டு சொல்லிட்டாங்க, எனக்குள்ள ஒரு கரண்ட் அடிக்கிறது போல இருக்கும். அப்ப எதாவது நம்ம பார்க்கும்போது எதுனா ஆவியானவர் நமக்குள்ள வர்றாருன்னு அர்த்தம். அல்ல ஏதோ ஒன்று தொடுறாரு, ஏதோ கரண்ட் அடிச்சது போல இருக்கு, ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு வேட் நம்மளை தொடுது. அல்லேலூயா. சில உணர்வற்ற ஜென்மங்களுக்கு கரண்ட் அடிக்காது, மரக்கட்டையை போல இருக்கிறவங்க ஒன்றும் செய்யாது. ஆனா உணர்வுகளுக்கு நிச்சயம் அடிக்கும். தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஐயோ தாகத்தோடு மனுஷன்
ரொம்ப தூரம் ஒரு 10 மைல் பிரயாணப்பட்டு சைக்கிள் ஓட்டிட்டே வர்றாங்க. இடையில தண்ணியும் இல்ல, பையில காசும் இல்ல, ஒத்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு மரத்தண்ணி நல்ல குளிர்ந்த தண்ணி இருக்கு, சுத்தமான தண்ணி. ஐயோ ஆண்டவர் குடிச்சானா, ஐயோ அப்படியே டெஸ்ட் பண்ணி குடிப்பான். ஹல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஆனா அங்கே இருக்கிறவனுக்கு என்னடா இப்படி இந்த தண்ணி எப்படி சாப்பிட்டே அடங்கலாம். ஆனா இவனுக்கு தான் தெரியும், 10 மைல் வெயில்ல வந்து தண்ணி குடிக்கிறவனுக்கு தான் தெரியுங்க. ஹல்லேலூயா. அதே போல தாகத்தோடு கூட ஆவியானவர் ஒரு ரவா சண்டை ரப்பலுரிகனியா அந்த அனுபவிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல 1000 கோடி பணம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடு முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அதான் ஆவியானவர் பெற்றோர் சில பைத்தியக்காரப்படும். பாஸ்டர் நீங்களே ரொம்ப பைத்தியம் நடிக்கிறீங்க பாஸ்டர். ஏன்னா நாங்க ஆவியானவர் ருசிக்கிறோம். இது பைத்தியம் இல்ல, இது உணர்வுபூர்வமான ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்ப இந்த உணர்வுபூர்வமான ஒரு சந்தோஷம் குழந்தையை போல மாறி விடுகிறான். அவனுக்குள்ள ஒரு பேபியை போல மனசு மாறி விடுச்சு. ஸ்தோத்திரம். இது பரிசுத்த ஆவியானவர் அவர் ஃபீலிங்குள்ள நம்ம வரணும், ஒரு தாகத்துக்குள்ள வரணும். அதான் நீங்க தாகத்தோடு கூட நீங்க வந்து கேட்டா தான் அந்த அனுபவம் கிடைக்கும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு தாகம் இல்லாம இருக்க அவசியம் இருக்கு. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் உங்களை பாவத்திலேயோ ஒரு சாபத்திலேயோ ஒரு கஷ்டத்தை விழுந்து ஆவியானவர் உங்களை டச் பண்ணும் பொழுது அப்படியே பல மடங்கு உருளுவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்கவுண்டர் பண்ணும் பொழுது நீங்க உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் வளர்ந்து வரும் பொழுது நீங்க எங்களை காட்டிலும் வல்லமையா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. முந்தின சரி ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் என்ன நடக்குது கேட்டா, அடுத்த ஒரு படத்தை ஒரு காற்று. ஹல்லேலூயா. ஒரு சத்தம் ஒன்று கேட்குது, ஒரு சத்தம், ஒரு சத்தம், அது அந்நிய பாஷை ஒரு சத்தம். ஹல்லேலூயா. சரி அடுத்து என்ன சொல்ல போனா ஒரு காற்று, ஒரு காற்று வந்து ஹல்லேலூயா. இப்ப எலியா ஒரு கர்மேல் பர்வதத்தை மேலே ஏறுகிறான். அவனுக்கு காதுல என்ன கேட்குது? பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை கேட்கிறேன்னு சொல்கிறார். எலியா கர்மேல் பர்வதத்தை ஏறியிருக்காரு. 3 வருஷம் தண்ணியே இல்ல, மழை பெய்யல. ஆனா அவன் காதுல மட்டும் பெருமழையின் இரைச்சல் கேட்குது. அவன் சொல்றான், பெருமழையின் இரைச்சல் கேட்குது, ரதத்தை பூட்டி கொண்டு ஓடுன்னு சொல்றான், போன்னு சொல்றான். ஆனா இவன் ராஜாவுக்கு கேட்கல, மற்றவங்க கேட்கல. ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஒரு இரைச்சல் சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு விசுவாசத்தை உங்களால பார்க்க முடியும்? வருங்காலத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்க முடியும். விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். விசுவாசிக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும். விசுவாசிக்கிறவங்களுக்கு அற்புதத்தை பார்க்க முடியும். ஒரு சத்தம் கேட்கும் ஆண்டவர் காதுல, நம்ம காதுல கேட்கும். ஹல்லேலூயா. உன் தேவைகள் சந்திக்கப்படும் கேட்கும். நீ பயப்படாத கேட்கும். நீ நம்பி கேட்கும். நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லிட்டு கேட்கும். அதான் விசுவாசிக்கிறவங்களுக்கு. ஹல்லேலூயா. அந்த சத்தத்துக்காக ஹல்லேலூயா. பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்க சொல்றான். அடுத்துதான் போய் பார்க்க சொல்றான். ஒரு உள்ளங்கை மேகம் வருதுன்னு சொல்றான். ஹல்லேலூயா. சரி, இப்ப பலத்த ஒரு காற்று. இந்த காற்று ஒரு பலத்த காற்று பார்த்தீங்கன்னா பலவிதத்தில் ஒரு காற்று. ஹல்லேலூயா. இப்ப நோவா அவன் பேரை என்ன செய்யறான்? ஸ்தோத்திரம். மழை பெஞ்சபடியே பேரை உயர்ந்து போயிருக்கு. அப்பொழுது காற்று ஒருத்தர் ஒரு கீழ்காட்டு ஒரு காற்றை காற்று வந்தவுடன் தண்ணி மழையெல்லாம் மூடி இருக்கு. காற்று அடிச்ச உடனே அந்த தண்ணியெல்லாம் வத்தி பூமியில வத்தி இடம் உண்டாக்கிறது. ஹல்லேலூயா. காற்று பார்த்தி. ஹல்லேலூயா. ஒரு காற்று ஒரு எவ்வளவு பயங்கரமான காரியத்தை செய்யும். ஹல்லேலூயா. அந்த காற்று அடிச்ச உடனே மழையெல்லாம் முழுகின தண்ணி அப்படியே வற்றி போயிடும். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் ஃபேனை போட்டு ஈரத்தண்ணியில் அவசரத்தை உணர்த்தோம் பார்த்தீங்க. ஸ்கூல் போன பிள்ளைக்கு தான் மறந்துடுவாங்க. உணர்த்துறான் அப்படின்னு சொல்லி உணர்த்து ஃபேனெல்லாம் போட்டு நைட்டெல்லாம் போட்டு இப்படியே காய வச்சு மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு போட்டுக்கணும். அது எங்கேயா போட்டு அப்ப காற்று அடிக்கும் பொழுது அந்த என்ன செய்வது? உணர்த்து. ஹல்லேலூயா. காற்று. ஹல்லேலூயா. காற்று பல விதத்தில் நம்மளை கொண்டு செல்லும். ஒரு இடத்துல போய் இன்னொரு இடத்துக்கு வரும், இங்க போய் அங்க போய் வரும். ஒரு செய்தியை கொண்டு போவது காற்று. ஹல்லேலூயா. நம்ம இங்கிருந்து அலுவலகம் சொல்றோம், அமெரிக்கா கேட்கிறோம், எங்கெல்லாம் கொண்டு வருது காற்றுன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்மளோட புவியீர்ப்பு விசை ஒரு பொருளை தூக்கிப்படக்கே அவருக்கு காற்று எல்லா இடத்துலையும் காற்று பரவி இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றார், ஆவியினால் பிறந்தவனும் அப்படி இருக்கிறான். சரி, காற்று. இந்த காற்று ஒரு என்ன செய்ய ஒரு பலத்த ஒரு காற்று. காளைகளை கொண்டு வருவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினது காற்று. காற்று மண்ணா மண்ணா மண்ணாவா பசிக்கிறவன் கரியலையா கேட்கும் பொழுது கர்த்தர் காளைகளை வாழ்ந்த சமுத்திரத்திலிருந்து ஒரு காற்றை அனுப்பி கொண்டு வந்து போட வைக்கிறார். ஹல்லேலூயா. மோசேக்கு நாங்க சிவந்த சமுத்திரம் நிக்குது. அந்த சமுத்திரத்தை பிளக்கிறதுக்கு கற்ற ஒரு காற்றை அனுப்புகிறார். ஒரு காற்றை வீச பண்ணினார் போடப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா அந்த காற்று வீசினுடைய சமுத்திரமே ரெண்டா பிளக்கும். அந்த காற்றை கொண்டு கர்த்தர் விதமான அற்புதங்கள் செய்த பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ததற்கு ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. அவரோடு கூட சென்ற கண்மலை, ஞான கண்மலை கிறிஸ்துவே. புரியுதா உங்களுக்கு? இன்னும் ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் அவங்க குடிச்சதெல்லாம் ஜீவ தண்ணீரை குடிச்சாங்க. அதெல்லாம் குடிச்சு சாதா தண்ணீர் தான்.
ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ தண்ணி தான், பரிசுத்த ஆவியானவர் தாகம் தீர்க்க தண்ணீரை குடிக்கும் பொழுது இந்த உணர்வை கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய தண்ணீரை ஆவி மூலமா ஏற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அவங்க மாம்சத்தின்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பெற்றாங்க, நம்ம ஆவியை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. சரி பாருங்க, காற்று. அடுத்த மூன்றாவது காரியம் என்ன? அக்கினி, ஃபயர். அல்லேலூயா. இந்த ஃபயர் ரொம்ப முக்கியம். இந்த ஃபயர் தான் என்ன? சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த சத்தியத்துக்கு முன்பதாக எதுவுமே நிலை நிற்க முடியாது. எந்த செத்த குப்பை, எந்த மழை போல இருக்கிற குப்பையெல்லாம் எந்த காரியத்தை தூக்கி போட்டாலும் அது எரிச்சிரும். அல்லேலூயா. இந்த அக்கினி அப்படியே நிலைச்சு நிற்கும். அக்கினிங்கிறது ஒரு சத்தியத்தை குறிக்கும். அல்லேலூயா. இப்ப எலியா கர்மேல் பர்வதத்துல சொல்றான், பாகால் தெய்வமான பாகாலை பின்பற்றுங்க, கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றுங்க, அக்கினியால் உத்தரவு அருகிற தெய்வமே தெய்வம். இங்க பாகாலுக்கு போனா கர்த்தருக்கு வந்தான். அவர் சொன்னா உன்ன சத்தியத்தை நட, இல்லைன்னா பாகாலுக்கு போயின்னு சொன்னார். இப்ப ரெண்டுக்கு இடையில நிக்காதுன்னு சொன்னார். ரெண்டுக்கு இடையில அது பாருங்கன்னு சொன்னார். இப்ப கர்த்தர் தெய்வமான கர்த்தர் அக்கினி இறங்குவார், சத்தியத்தை இறங்குவார் சொல்றான். பாகால் தெய்வமான பாகால் அக்கினி இறக்குன்னு சொன்னா பாகால் தெய்வம் அல்ல, அது அக்கினி இறக்கல. கர்த்தர் சத்தியம் உள்ளவர், நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர். அதனால அக்கினி இறக்குறாரு. லூயா. கரங்களை கட்டி ஆண்டவர் ரீவா சந்தர் அதோடு கபோடியா நபோ. அந்த அக்கினி வந்து பட்சித்து போட்டுச்சு. அக்கினி பட்சித்து போடும். எந்த ஒரு காரியத்தையும் பட்சித்து போட்டு அது உள்ள ஒன்றுவிடமாகும். அல்லேலூயா. அக்கினியாய் நம்முடைய தேவன் இருக்கிறார், பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மென்மையான சுபாவம் உள்ளவர். அவர் ஒரு நீர்வீழ்ச்சியை போல இருக்கிறாரு, ஒரு ஜீவ தண்ணீரா இருக்கிறாரு. அதே நேரத்தில் பச்சை அக்கினியா இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கோம். அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் கோபம் வராது. அவருக்கு கோபம் வந்துச்சு அக்கினியை போல வெளிப்படுவார். அப்படி அக்கினி போல இறங்கி வந்து கிரீஸ் அக்கினி நடுவில் அக்கினி ஜுவாலை பாருங்க. அக்கினி ஜுவாலை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போட்டாங்க. அந்த அக்கினியை காட்டினோம். சாத்ராக் மேஷாக் அக்கினிக்குள்ள இருந்த அக்கினி பெரிய அக்கினி. அந்த அக்கினி ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அவங்க உள்ள இவனுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினி, அந்த அக்கினி சாதாரண அக்கினி. அல்லேலூயா. உள்ள போட்டு ஒண்ணுமே செய்ய முடியல. அல்லேலூயா. அந்த யோவான்ஸ்குள்ள தேவ அக்கினி பரிசுத்த ஆவியானவர் உள்ள இறங்கி இருந்ததுனால அவன் அந்த அண்ணாத அக்கினியை பெற்றுக்கொண்டதுனால அவன் யோவானை தூக்கி எதிர போட்டாங்க, குதிக்கிற எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டாங்க. அவன் ஒண்ணுமே செய்வான், நீந்திட்டு இருந்தான். உள்ள இருக்கிற பெரிய அக்கினி. அப்பா இந்த அக்கினி எல்லா அக்கினியும் அழித்து போட்டுரும், எல்லாத்தையும் அது குளிராக்கணும். இந்த அக்கினி தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி தீபா சத்தரவோ தீபா சத்தரவோ. அப்ப அக்கினியா இறங்கி வருகிறார். நமக்கு அக்கினியா இறங்கி வந்து நம்ம அப்படியே அபிஷேகத்தை நிரப்பி எந்த பிரச்சனை உலகத்துல ஒரு அக்கினி இருக்குது. அக்கினி சோதனை நீங்க பயப்பட வேண்டாம் சொன்னார். உங்களுக்குள்ளே பற்றி இருக்கிற அக்கினியை குறித்து நீங்க கலங்க வேண்டாம் சொல்றாரு. பேதுருல சொல்றாரு, 2 பேதுருல பாத்தீங்கன்னா அதுதான் அது அந்த அக்கினி எல்லாம் சாதாரண அக்கினி. உங்களுக்குள்ளே பற்றிக்கிற அக்கினி போன்ற சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள், வேதனை எல்லாம் உலக அக்கினி. இந்த உலக அக்கினி இந்த பரிசுத்த ஆவியான அக்கினி ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானோட அக்கினி. அதான் அக்கினியை பெற்றுக்கொள்ள சொல்றோம். என்ன அக்கினி அபிஷேகம்? ஒரு அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அக்கினி அபிஷேகம் ஒரு வாலிபனுக்குள்ளேயோ யாருக்குள்ள வந்தாலும் சரி, உலக அக்கினியோடு கூட பிசாசின் அக்கினியோடு ஒருவர் வருவானால், ஒரு பெண்ணோ ஒரு உலகமோ அசுத்தங்கள வந்தாலும் சரி, இந்த பரிசுத்த அக்கினி பெற்ற ஒரு மனுஷனை சேதப்படுத்தவே மாட்டாது. அல்லேலூயா. ஓ ஆமென். அல்லேலூயா. இந்த பரிசுத்த அக்கினி உலக அக்கினி. உலகத்தில் ஒரு அக்கினி இருக்குது. அது மோக அக்கினி, பாவ அக்கினி, அசுத்த அக்கினி, இந்த மாம்ச அக்கினி. இந்த உலகத்துல ஒரு அக்கினி மனுஷனை என்ன செய்து சேதப்படுத்துது. டச் பொசிக்கிறோம், மற்ற மனுஷனை பொசிக்கிறோம். ஆனா இயேசுவின் அக்கினி, பரிசுத்த ஆவியான அக்கினி நமக்குள்ள இருக்கிறதா. பரிசுத்த ஆவியின் ஆவியில் நிரப்பி ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம். எதுக்காக ஜெபிக்கிறோம்? எதுக்கு செய்வதை நம்ம தாக்க மாட்டது, எதுக்கு மந்திரவாதம் நம்மளால தாக்க மாட்டது? நமக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியின் அக்கினி. அக்கினி நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒன்றுமே நம்மளை செய்ய முடியாது. எல்லா கரங்களை தட்டி கடைசியா ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். சீக்கிரம் பாருங்க. அந்த அக்கினியை பற்றி சொல்ற 17ஆம் வசனம். கடைசி நாட்களில் நம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்று. சரி, இதெல்லாம் ஊற்றப்பட்ட என்ன டைம்ங்க அப்படின்னு கேட்டா அந்த டயத்தை பத்தி சொல்றாரு பாருங்க. இது எந்த மணி வேலையில பாருங்க. 15ஆம் வசனம் சொல்றாரு, நீங்க நினைக்கிறபடி இவர்கள் வெளிப்பட்டவர்கள் பொழுது விடிந்து 3ஆம் மணினா காலையில் நம்ம ஊர் டைம் 9ஆம் மணி, காலையில 9 மணிக்கு. அல்லேலூயா. நம்ம ஊர் டைம் 9 மணிக்கு ஊற்றப்பட்ட 9 மணிக்கு நம்ம சொல்றோம், 7 மணிக்கு ஊற்றப்பட்டிருக்கலாம். இந்த 7 மணில இருந்து அவங்க அன்னி பாசி பேசிட்டே இருப்பாங்க. பேசினா டாக்ஸில பேசினா கூட 2 மணி நேரம் பேசலாம், ஏதோ ஒரு சில 12 நேரம் பேசலாம். அல்லேலூயா. சிலருக்கு நீங்க பேசி போகலாம் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படியே பேசி ரீபா ஷாண்டா ரபோட குருபலரியானா கமன ஷாண்டா ரபோ அப்படி பேச ஆவியான வெளிப்பாடுகள் தந்துட்டே இருப்பார். ரபா ஷாண்டா ரபோவியா
பேசி பேசி ஆவியான அபிஷேகம் பெற்றவங்க. இவங்க எத்தனை மணி நேரம் பேசுறாங்க தெரியும். ஒருவேளை காலையில் நான் நினைக்கிறேன், காலையில் நான் ஒரு 3:30 மணிக்கு 4 மணிக்கு ஆவியார் ஊற்றப்பட்டிருப்பார் நினைக்கிறேன். அல்லேலூயா. 4 மணிக்கே ஊற்றப்பட்டு பேசிட்டே இருப்பாங்க. 4 மணி நேரம் 9 மணி வரை. ஏன்னா 9 மணி அவன் சொல்றாரு, 9 மணின்னு சொல்லும்போது பேர் சொல்லும்போது 9 மணிங்க காலையில இப்படிங்க தண்ணி அடிச்சுட்டு பேசியிருப்பாங்க. வெறிகொண்ட ஒரு பேசுகிற பேச்சாங்க. இது உண்மை. பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர் கடைசி நாட்களில் மாம்சமான யாருமே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நிரூபித்து காட்டுறார். பேதுரு அவங்க தப்பா சொல்றாங்க. தப்பா சொல்றதுக்கு நேரம் காலை 9 மணிங்க அப்படின்னு சொல்லி பேதுரு எழுந்துட்டு அந்த நேரத்தை பிரசங்கம் பண்றாரு. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்கப்பட வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, அப்பதான் சொல்ற தீர்க்கதரிசியால் யோவேல் உரைக்கப்பட்டபடி நடந்தது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும், அது யார் மேல ஊற்றப்படுவார்? சரி, ஞானஸ்தானம் எடுத்தவங்க மேலதான் ஊற்றப்படுவாரா கேட்டா, ஞானஸ்தானம் எடுத்தவங்க மட்டுமல்ல, ஞானஸ்தானம் எடுக்காத பொருட்கள் ஊற்றப்பட்டார்ல. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்காத நீங்க இருப்பீங்கன்னா அவங்க மேல பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவார். நீங்க சாயங்காலமா வந்திருக்க பரிசுத்த ஆவி அவங்க மேல ஊற்றப்படுவார். அல்லேலூயா. இப்ப மாம்சமான யாவர் மேலும் வச்சுருவார். அவர் ஞானஸ்தானம் அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிறகு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை எபேசு பட்டணத்துல பவுல் போய் கையை வச்ச போது எல்லாருமே பரிசுத்தார் திரும்ப ஞானஸ்தானம். அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு மனம் திரும்புதலுக்குள்ள, அவங்கள பாவம் மன்னிப்புக்குள்ள, ஞானஸ்தானத்துக்குள்ள கர்த்தருக்குள்ள வழிநடத்தப்படுகிறவங்கள எளிதா வழிநடத்தப்படுவாங்க. அதை நீங்க மனம் திரும்புவது கஷ்டமா இருக்கும். நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு உங்க இருதயத்தை ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே வந்து உங்களை ஆட்கொண்டு உங்களுக்கு மகிமையை நடத்தும். சரி, ஸ்தோத்திரம். அவர் வரும்போது என்ன நடக்குப்பாங்க? வாலிபர்களை பற்றி சொல்றார். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும், அல்லேலூயா அல்லேலூயா, அந்த சொல்றார், உங்களுடைய டாக்டர் உங்களுடைய குமாரத்திகள் மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்கள் வாலிபர்கள் மேல. இப்ப தீர்க்க தரிசனம், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார். அப்ப நம்ம ஏதோ இயேசு கிறிஸ்துனா 40 வயசு 30 வயசு ஆனவங்க மேல மட்டும் கிடையாது. அல்லேலூயா. 12 வயசு பிள்ளை மேல ஆவியானவர் ஊற்றப்படுவார். 10 வயசு பிள்ளை மேல தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். ஏன் 6 வயசு பிள்ளை மேல தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும்? எத்தனை பேர் நீங்க 6 வயசுக்கு மேல இருக்கிறீங்க? ஒரு அடியில கை வைத்து சும்மா வெக்கப்படாம சொல்ல. அல்லேலூயா. அப்பா நீங்க 40 வயசா உங்களுக்கு பத்து சொல்லுங்கப்பா. 40 வயசுக்கார அம்மா அப்பாவுக்கு அடியில சொல்லுது. 12 வயசு குமாரர்கள் சொல்லுங்க, குமார்த்திகள் அல்லேலூயா சொல்லுங்க. 6 வயசுக்கு மேல 12 வயசுல இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அப்போ நீங்களும் குமார் தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. உங்களுக்குள்ள தீர்க்க தரிசனம், நீங்க வாயை திறக்கும் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. உங்களால சொல்ல முடியும். அல்லேலூயா. வாக்குத்தத்தமே யாருக்காக அருளப்பட்டது? 40 வயசுல ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. வாக்குத்தத்தம்னா இளம் தலைமுறைகளுக்கு, 12 வயசு குமாரத்திகளுக்கு. அல்லேலூயா. நீங்க 10 வயசா இருந்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சுக்கிறோம். 12 வயசா இருந்தீங்கன்னா அதிகமா ஆர்வத்தோடு பிடிச்சுக்கிறோம். அல்லேலூயா. என்ன வயசு 15 வயசா இருந்தா அதோட பிடிச்சுக்கிடணும். 15 வயசுல முத்தின வெளிப்பாடு தரிசனங்கள் டக்டக்கு தானியலை போல தானியலுக்கு 17 வயசு தரிசனம் விட்டாவடைய பேர் இருக்கும்போது வெளிப்படுத்தின இனிமேல் நடக்க போறதுனா ஜீசஸுடைய காட்சியம் காட்டப்படுகிறது கனவுள்ள தரிசனத்துல. அல்லேலூயா. அதனால எனக்கு 14 வயசு தான் 15 வயசு தான் அப்படி நினைக்காதீங்க. அல்லேலூயா. 14 15 12 13 அப்புறம் 18 19 20 இந்த வயசுல ரொம்ப ஆண்டு தரிசனங்கள் கொடுப்பாரு. தீர்க்க தரிசனங்கள் வாழ்வு வரும். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த தரிசனம் வாலிபர்கள், யூத். அல்லேலூயா. உங்களுடைய யூத்துக்கு என்ன தரிசனங்களை காண்பார்கள். அல்லேலூயா. நீங்க அதிகமா தரிசனங்களை, அல்லது வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அவர் சொல்ற உங்கள் வாலிபர் கன்னிகைகள், வாலிப பிள்ளைகள், கல்யாணம் முடிக்காம இருக்கிற வாலிப பிள்ளைகள், அவங்க எதை பார்ப்பீங்க? தரிசனங்களை அடைவார்கள். நல்லா தரிசனங்கள் தெளிவா தெரியும். அல்லேலூயா. உங்க கண்ணில் நீங்க சொப்பனங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது நினைச்சிட்டே படுத்தீங்கன்னா அந்த சொப்பனம் தான் வரும். நீங்க படுக்கும் பொழுது ஆண்டவரையே நினைச்சிட்டு ஒரு நம்ம சாத்தராஜ் சொன்னார் ஒரு தடவை, நான் ஸ்போர்ட்ஸ்ல என்ன படம் என்ன பாட்டு கிறிஸ்துவ பாட்டை போட்டு கேட்டுட்டே படிப்பேன் மாப்பிள்ள. அல்லேலூயா. உடனேப்பா சொல்றேன், அப்படியே போட்டுட்டு கிறிஸ்டின் பாட்டை போட்டுட்டு அப்படியே பாட்டை கட்டிலே தூக்கிறேன் பாசங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்ல கையை தட்டுங்க எல்லாரும். நம்ம சாப்பிடாங்க ஒரு கையை தட்டு. அதே போல பாருங்க, சில நேரத்தில் நம்ம ஆவியில் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே படுத்திக்கிறோம். வாலிப பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டு அப்படியே சில வாலிபர் நாட்கள் நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே தூக்கிறோம்.
அதான் நாங்க பகல்லையும் செய்யறோம் ஃபர்ஸ்ட் சொல்லாதீங்க. பகல்ல உங்களை தூங்க நைட்டு மணக்கால் பண்ணிட்டு ஜெபிக்கும் பொழுது நீங்க தூங்கிடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தரிசனத்துல ஒரு மோசே வரலாம், ஜோசுவா வரலாம், ஒரு பால் சாமி பாஸ்டிச்சு வர மாட்டேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் ஒரு அந்த சாமியில தான் ஆண்டவர் அந்த தேவதூதன் வந்துட்டான்னு நினைச்சுக்கோங்க. எப்படியோ ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால வாலிபர்கள் அன்னைக்கு கூட எங்க அம்மாவுக்கு தான் காட்சி தருவாங்க அன்னைக்கு கூட. வாலி பிள்ளைகள் அன்னைக்கு கூட பாசு தான் ஏதோ ஏற்ற தரிசனம் தருவார் அன்னைக்கு கூட. பாசுக்கு எப்பறம் சர்ச்சை கட்டுவோம், எப்பறம் அந்த வேலையை முடிப்போம், இந்த வேலையை முடிப்போம் கூட இருக்கும். பாஸ்டர் நீங்க தோதுப்படக்கூடாது. அல்லேலூயா. விசேஷமா ஆண்டவருக்கு பியூரா அல்லேலூயா பிடிச்சமானது அந்த வாலிபர்கள் தான். அதுவும் அந்த 12 வயசுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாமுவேலுக்கே தரிசனத்தை கொண்டு பேசினார் 7 வயசு. இந்த 12 வயசுல இருக்கிறவங்க ரொம்ப ஆண்டவர் ஆவியானவர் வந்து அப்படியே க்ளோஸா பேசுவார். அல்லேலூயா. 40 வயசு கூட விட்டுருவார், போமா அவங்க விட்டுருவார். அல்லேலூயா. அப்ப 35 வயசு கூட விட்டுருவார். இந்த 12 வயசு பிள்ளைகளை 12 வயசுக்கு மேல ஆனாலே ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சோம். அல்லேலூயா. ரொம்ப உள்ளாவார். மகனே வந்துரு, மகளே மகளே ப்ளீஸ் வந்துரு, என்கிட்ட வந்துரு, நான் உனக்கு இந்த உலகத்தை காட்டிலும் நல்ல ஆசை தரேன், தரிசனங்கள் காட்டுறேன். நீங்களா ஜோபடி படி ஈஸியா உங்களுக்கு தரிசனம் வரும். ஏன்னா ஆவியை ஊட்டப்பட்டார். ஏன்னா இப்ப நீங்க ஒரு பொதுவாக கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியவங்களுக்கெல்லாம் பிள்ளைகளை படிக்கணும், அப்புறம் வீட்டை கட்டணும், கடன் அடைக்கணும், அந்த கவலையிலே படுத்துக்குவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கவலை இருக்குமா? அப்பா அம்மா ரூபாய் அல்லையா? அப்ப எப்படி முடிச்சிருவாங்க, அம்மா அப்பா எப்படி முடிச்சிருவாங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் நேரடியாக வந்து நிறைய கொடுப்பாரு. அது இல்லையா? அது ஒரு அலியில சொல்லுங்கப்பா பிரியா. அல்ல ஒரு அலியில வாலிய பிள்ளைகள ஒரு அலியில சொல் நல்ல இல்லையா? ஒரு சிங்க குட்டிகள் மாதிரி ஒரு பாலசிங்க மாதிரி ஒரு அலியில சொல் நல்ல இல்லையா? சொல்லுங்க இன்னும் கட்டி சொல்லுங்கப்பா. என்னப்பா? அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. வெட்கப்படாம சொல்லணும். வாலிப பிள்ளைகள் வெட்கப்படாம கைப்பிடி எடுத்துட்டு போய் கொடுக்கணும். நாங்களும் வாலிப நாட்களை ஓடி ஓடி போய் கொடுப்போம். அல்லேலூயா. வாலிப நாட்கள் வாலிபத்தை இயேசுக்கா செலவிட்டோம். 15 வயசு 16 வயசு சாப்பிடாம ஓடுவோம், குடுகுடும் போய் தெருவார். அல்லேலூயா. கொடுக்குற 7 மணிக்கு வரும். அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். ஆமென். அதோட ஜெபம்னா நேர்மலங்க 2 தான் ஜெபம் பண்ணுவோம். அப்ப ஆண்டவர் பாருங்க தரிசனம். இப்ப நீங்க நோட்டு பேனை எடுத்து புத்தகத்தை எடுத்து நோட் எடுத்து எழுத ஆரம்பிச்சிடும். வாக்குத்தத்தம் வாலிபருக்கு எழுத ஆரம்பிச்சிடும். நீங்க ஜெபிக்கும் பொழுது என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் அந்த டெய்லியில நீங்க எழுதி வைக்கணும். கர்த்தர் இப்படி ஆசீர்வதிப்பார் சொல்லியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை ஜெபிக்கணும். வாக்குத்தத்தத்துன்னு ஒரு டைரி போடணும், ஒரு ஜெப டைரி, ஒரு வாக்குத்தத்தத்தை டைரி இப்படி எல்லாம் போட்டு போட்டு எழுதி வச்சு வாலிப நாட்கள் ஆண்டவரோடு கூட வச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். இந்த வாலிபருக்கு மேல ஆவியானவர் ரொம்ப அசைவாட விரும்புகிறார். வாலிபர் கல்யாணம் முடிச்சவங்களை காட்டிலும் கல்யாணம் முடிக்காம இருக்கிற வாலிபர்கள் ரொம்ப ஆவியானவர். ஏன்னா அவங்களை குறித்து தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கல்யாணம் முடிச்சவங்களை கூட குறித்து சொல்லப்படல. அதாவது சுருக்கமா ஊழியக்காரி மேல ஊற்றுவேன். அடுத்த ஸ்தானம் எங்க வராது? குமாரர்கள் மேல குமாரத்திகள் மேல் அப்படி சொல்றாரு. அடுத்து எங்க வராது? இன்னும் கொஞ்சம் ஆவியானவர் சொல்லும்போது சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களுடைய யூத் அப்படின்னு சொல்றாரு. வாலிபர் நான் வச்சிருக்கிற கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்குற அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசேஷமாக வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். பாருங்க, in the last days God said, I will pour out my Holy Spirit upon all mankind, and your sons and daughters shall prophesy. அவங்க இதுக்கு and your young man, hallelujah, shall see vision. அவங்க என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க.